ரசிச்சு சிரிச்சுட்டு போங்க தம்பி. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல. சின்ன சின்ன அது நகைச்சுவை காட்சிகளை பாக்குற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஒரு பொது தொகுதியில் அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாருங்க. நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியல. ஒரு மரத்து நிழல்ல உட்காந்து குடும்பத்தோட யாகம் வச்சு சாமி கும்பிட்டு போனார். நாட்டின் முதல் குடிமகன். இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்ட. நீங்க ஐயா மோடியும் அத்வானியும் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு நாற்காலியில் 2 பேரும். அந்த அம்மா ஓரத்துல கை கட்டி நிக்குது. இதை விட கேவலம் ஏதாவது உலகத்துல உண்டா? ஆனால் வெளியில வந்து பாரத மாதாக்கு ஜே. மாதாவை நிக்க வச்சுட்டு கை கட்டி நீங்க 2 பேரும் நாற்காலி போட்டு உட்காரீங்க. பெண்ணியத்தை எவ்வளவு மதிக்கிறீங்க, பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, அதுவும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு. பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டு உட்காருங்கன்னு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைன்னா நானும் நீங்களை ஏமாத்துறேன் தம்பி. பேசுவாங்க. காதுல தேன் ஊத்தி பயன் இருக்கா தம்பி? வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுல ஊத்துனா என்ன தம்பி இருக்குது? காதுலே ஊத்துவாங்க. நிக்கல இல்ல எங்க அண்ணன் மனநிலை எங்க அண்ணன்ட்ட கேட்கறதுங்கிறது அவர் சார்ந்த இருங்க. அவர் சார்ந்து இருக்கிற தம்பி நான் கேட்கிறேன், பதில் சொல்ல விட்டுருங்க. ஒரு கேள்வியே கேட்டுக்கூடாது. அவர் சார்ந்து இருக்கிற, அவர் ஆதரிச்சு நிக்கிற திமுகவை கேட்கிறேன். எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூர்ல. அது அப்ப தனி தொகுதி. யாரு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பறையரா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். தனி தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் போட்டிருப்பான்ல. இப்ப அங்க வேலை செஞ்சிருக்காருல்ல எங்க அண்ணன். இப்ப பொது தொகுதியா மாறிடுச்சு. நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா, எங்க அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் தமிழை நான் பாக்குறதா இருந்தா என்ன சொல்லிருந்தா, நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பறையர் மட்டும் இல்ல எல்லாரும் போட்டிருப்பான். போட்டு தானே போன தடவை ஜெயிச்சாரு. நீங்க நீலகிரிக்கு எடுத்துட்டு போறீங்களே. அப்ப உங்களுக்குள்ள சாதியை என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துட்டு இருந்திருக்கியா? நாங்க அவரை தமிழனா ஆதி தமிழனா நாங்க பாக்குறோம். இப்ப 2க்கு வேறுபாடு இருக்குல்ல. இதே தானே எங்க ஐயா இளையராஜாக்கு பிஜேபி செஞ்சுச்சு. நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்க ஒரு விளையாட்டு வீரர்கள் கொடுத்தா, அங்க ஒரு பிற்படுத்த ஒடுக்கப்பட்டவர் கொடுத்தா, இங்க தலித்து கொடுத்தவங்கிற. எங்க ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல. அவன் ஈடு இணையற்ற இசை மேதை, 21ஆம் நூற்றாண்டில் ஆகச் சிறந்த இசை மேதை. அவர் தகுதி பார்த்து நீ கொடுக்கலையே, நீ தலித்துன்னு தான் கொடுத்தங்கும் போது கோபுரமா வராது. இதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது. சரி, அதே இது வந்து நீங்க அயோத்தியில அகிலேஷ் யாதவ் போய் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வென்றுட்டாரு. அதை பிஜேபி செஞ்சிருந்தா பொது தொகுதியில சரியா இருக்குடா அப்படின்னு நம்ம பேசலாம். அம்மையார் ஜெயலலிதா கூட தலித்தலின் மேல ஐயா கொண்டு திருச்சியில் நிறுத்தி வெல்ல விட்டாங்க. அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி? அதிமுக உங்களுக்கு தெரியும், சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா தனபால் அவர்கள். இவங்கெல்லாம் சாதி இதில் சாப்பிடல. ஒரு தடவை மறுபடியும் சமைச்சு சமைக்கல. கம்ப்ளைண்ட் போது குற்றச்சாட்டு இந்த ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன தனபால் ஏன் சமைக்கணும்? அழுகிறாரு. ஏன் அழுகிறீங்க? போன தடவை சமைச்சு வச்சம்மா சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல, இந்த தடவை சமைச்சேன்னா வீணாத்தான் போயிரும், நம்ம சமைக்கலாமான்னு. இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சராக போடுறாங்க. அது சேட்டை தான். ஆனால் அவரை இது பண்றீங்களாடா, உணவுத்துறை அமைச்சராக போடுறேன். மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க. அப்ப நான் வரைக்கும் யாரு வந்தா நீங்க வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிற ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகர் ஆகினாங்க. அது மாறுது. ஆனா நீங்க அப்படி எதையுமே செய்யலையே. ஆனா நீங்க பெரியார பேசியிருக்கீங்க, பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கீங்க, சமூக நீதி பேசியிருக்கீங்க. இந்த பாருங்க, இங்க முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாருங்க, எங்க அண்ணன் ஆராசா இங்க உட்கார்றாருங்க. எந்திரிச்சு இங்க உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க. எம்பட்டு பெரிய சனாதன எதிர்ப்பு, சமூக நீதிங்க. ஏன் இவருக்கு எங்க அண்ணன் எங்க ராசா உட்காந்து இங்க உதயநிதி உட்காந்தா என்ன பின்னாடி இருக்கையில புண்ணாயிருமாங்க? எதை பத்தி பேச உனக்கு தகுதி நேர்மை வச்சிருக்கு? நீங்க ஒரு பொது தொகுதி தானங்க எங்க அண்ணன் கேட்டார் திருமாவளவன், தகுதி இல்லையாங்க? காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகளை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க, நான் இப்படியே நிறுத்திட்டு போயிடுறேன். 23 விழுக்காடு ஆதித்தமிழர்களுக்கு வாக்காடு, 13 விழுக்காடு வாக்கு திமுக பெற்றுக் கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளவன். காங்கிரஸுக்கு அத்தனை விழுக்காடு இருக்காங்க. எதுக்கு 10 தொகுதி? என் இனத்தை கொன்னதுக்கா? கச்சத்தீவத்தை மீட்டு தராதுக்கா? காவிரி நதிநீர் உரிமை பறி கொடுத்ததுக்கா? எதுக்காக காங்கிரஸுக்கு 10 தொகுதி? 10க்கும் 10 ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும்? வட மாவட்டங்கள்ல திருமாவளவன் இல்லாம அவங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா?
சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல? சரி, நீங்க பொது தொகுதி அண்ணன் கொடுக்காதீங்க. ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே, ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே, அதையாவது செய்யுங்க. நீங்க நின்ன 22ல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே. கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு தானே தள்ளி விட்டீங்க. மாமா நவாஸ் கனிக்கு போப்பாங்க என்ன? நீங்க கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள்ல இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும். அதிகரிச்சு வர்றது யார் ஆட்சிக்கு வந்த பிறகு? ஏன்னா நீ என்னை நிறைய கேள்வி கேட்ப, அண்ணன் ஒரு கேள்வி கேட்டா இருங்கன்ற. சரி சொல்லு, சரி சொல்லு சொல்லு. இல்ல, தம்பிக்கு கூட ஒரு துவக்க கொடுத்துருக்காங்க, ஆம்சாங் கூட. எனக்கு கேட்டேன், எனக்கு தரல. 2 தடவை போட்டேன், தள்ளி விட்டுட்டாங்க. சரி, அது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், தம்பி, காவல்துறைங்கிறது குற்றம் நிகழ்ந்த பிறகு பிடிச்சு கூண்டுல நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கறது இல்ல. நம்ம தலைவர், எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது, காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை, குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான்னு. நம்மால துப்பாக்கி லத்தியில வச்சு இதை சரி செய்ய முடியாது. கற்பித்தல் தான், அன்பு தான். அதை நியாயமா பேசி அதை புரிய வைக்கணும், அதை இது பண்ணணும். நீங்க எதுக்கு குண்டாஸ் போடணும்னே உங்களுக்கு தெரியல. மீம்ஸ் போடுற மேல குண்டாஸ் போடுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வலையொலியில் ஒரு கருத்து சொல்ற மேல குண்டாஸ் போடுறீங்க, கொலை செய்யறவன சும்மா தூக்கி அவனை விசாரணையே இல்லை. ஏன் கொன்ன, எதுக்காக கொன்ன, யார் சொல்லி கொன்ன, நீ கொல்றதுக்கான நோக்கம் என்ன, இந்த விசாரணையே வெளியில வரலையே. அவன் யாரையும் நீங்க கைது செய்யல. எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சரணடைஞ்சவங்க தான். அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல. கூப்பிட்டு விசாரிச்சோம், இதுக்காக பண்ணோன்னு சொல்றாங்கன்னு. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேற, சரணடைஞ்சு இருக்கிற ஆள்கள் வேற. அப்ப எதையோ ஒண்ணு மறைக்கிறதுக்கு யாரோ ஒண்ணு செய்யறாங்க. அது யாருங்கிறதானே கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. என்கவுண்டர் எதுக்காக செய்யப்படுதுன்னு இருக்கு. இப்போ ஒரு 6 வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறான்னா, அவனை கொண்டு திருப்பி சிறையில் அடைச்சல, அதெல்லாம் தப்பு. நீங்க பாத்தீங்க, இங்க ஒரு பெண்ணை ஒருத்தன் எரிச்சிட்டான், அப்புறம் திருப்பி 90 நாள் அவனை விட்டீங்க, அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். இப்ப அவனெல்லாம் என்ன பண்ணலாம்? அவன் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டியிருக்க மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு நீட்டா அப்படி சிறைக்குள்ள ஓட வரான். யாரு காசுலன்னா, எந்த பிள்ளையை சாக கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலையும் தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சிறைக்குள்ள. இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு சரியா இல்லை, சரியா இல்லை. மறைந்தவர் தானே ஹிட்லரு. நீங்க அவனை கொடுங்கோலன்றீங்க? மறைந்தவர் தானே. அப்படின்னா மறைஞ்சிட்டா அவங்க செஞ்ச தீமையெல்லாம் மறைஞ்சிரும்னா அது எப்படின்னு சொல்லுங்க. நீங்க செய்த குற்றம் சரித்திரத்துல இவன் துரோகின்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? எங்க பாட்டனுக்கு எதிராக இருந்த காக்கை வெண்ணியனை துரோகின்னு எப்படி சொல்றீங்க? இறந்துட்டார், புனிதர்னு சொல்லிடுவோம். எங்க பாட்டனுக்கு காட்டி கொடுத்த நல்லான்கிற சமயக்காரர் இருக்கான், தீரன் சின்னமலை காட்டி கொடுத்தாங்க. அவர் இங்க சாப்பிடுவாரு, அப்ப பங்கர், அப்பவே பதுங்குழியில காட்டி கொடுத்தா அவனை, இப்ப அவன் செத்துட்டான். ஐயோ ரொம்ப நல்லவன் வரலாற்றை பதிவு பண்ணிடலாமா? சொல்லுங்க. நீங்க செஞ்ச செயல்கள் தான் உங்களை காலமுறை அது நல்லவரா கெட்டவரான்னு எடுத்துட்டு போகும். நீங்க அதிகாரம் இருக்குங்கிறதுனால புனிதர் பட்டம் கட்டின எடுப்பது எப்படி நீங்க ஏற்பீங்க? எப்படி ஏற்பீங்க? இப்ப இயேசுவை காட்டி கொடுத்தாரு யூதாஸுங்கிறீங்க, இயேசுவும் இறந்துட்டாரு, யூதாஸ் இறந்துட்டாருன்னு வச்சுப்போம். யூதாஸ் நல்லவர் தான் அப்படி சொல்லுவீங்களா? அப்ப நீங்க ஏன் இறந்து போன ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாம் பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? ஒருத்தர் இறந்துட்டதுனாலே அவர் புனிதர் ஆயிடுவாங்கிற கருத்தை எப்படி நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்க? எங்க அண்ணன் காசி ஆனந்த கவிதை தான், செத்தாலும் புலிகள் தான், அவர்கள் வாழ்ந்தாரும் மலத்தில் நிறைய புழுக்கள் தான் எழுதினார். அந்த அந்த படுகொலை அப்போ அதுதான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டியது இருக்கு.
அவங்க என்கிட்ட 3 தடவை ஆதரவு கேட்டாங்க, வேலை செஞ்சேன். ஆதரவு அவங்க நின்றுந்தா கேட்க போறதில்ல, நிக்கல. அதனால உங்க வாக்குகளை பொது எதிரியை நம்ம வலுவான எதிரியா வீழ்த்துறதுக்கு எனக்கு ஆதரிங்கன்னு கேட்டேன். அவ்வளவுதான். இடைத்தேர்தல்ல எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். குறிப்பா ஃபார்முலாலாம் கையாளுவாங்க. ஆர்கே நகர் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா, இந்த மாதிரி ஃபார்முலாலாம் கையாளுவாங்க. திருமங்கல ஃபார்முலா. ஆமா, திருமங்கலம். நீங்க 15 நாள் இருந்து அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஏதாச்சும் ஃபார்முலா கையாண்டாங்களா? இல்ல உண்மையிலேயே அவங்க மீதான ஆட்சியில உள்ள நம்பிக்கை? அதே ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா தான். ஈரோடு பட்டியல் அடைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குறீங்க நீ. அதே தான். குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற ஜாதியினர் ஆட்சி செய்திருக்கிறார்கள், பெரும்பான்மை உள்ளவர்கள் ஆட்சி செய்வாங்க. அது எங்கள் ஐயாவுக்கு வந்து இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் ஐயாவை பெரிதாக மதிக்கிறேன், ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன். ஆனாலும் சொல்கிறேன், பல முறை திமுகவோட கூட்டணி வைக்கும்போது எங்கள் ஐயாவுக்கு தெரியலையான்னு கேட்குறேன். தெரியுதுல்ல, அந்த கருத்து சரியா தவிர இதை நீங்கள் அப்போ கேட்டிருக்கணும். எங்கள் ஐயாவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில் உறுதியாக இருக்காரு. மதுவை எவன் ஒழிக்கிறானோ, மது கடையை மூடுறானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லலை. சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம கேட்குறோம், குடிவாரியா எண்ணுங்கிறோம். குடிவாரியா எவன் என்றானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லலை. இப்போ பாருங்க, நேர் எதிராக இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத நம்ம எப்படி ஏற்கிறது? இந்த கொள்கைக்கு நேர்மாறு அவங்க வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு என்னைக்குமே அவன் இடம் கொடுக்க மாட்டான். அப்போ அவனோட கூட்டணி வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு ஓட்டுநாள் தம்பி என்னால அந்த வலிமையே அவனுக்கு சேர்க்கணும். அப்ப அந்த கொள்கைக்கு இங்க நீங்க திருப்பி அவர் தலைமையில ஒரு அவன் அந்த இந்த சமூக நீதி கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நான் ஓட்டு போட்டு வலிமை சேர்க்கறதுங்கிறது ஒத்த ஓட்டுனால அது துரோகம் தானே தம்பி, அது தவறு தானே. பெரும்பான்மை சாதின்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணில் இருக்கிற இந்த பூர்வீக குடிகள், இந்த நிலம் சார்ந்தவன், மாநில உரிமைன்னு ஒன்று இருக்கு தம்பி. மாநில எல்லை பிரிப்பு, நீங்க மாநிலத்தை பிரிக்கிறீங்க. மொழிவாரி தான் தேசிய நிலங்கள், இனங்கள் நிலங்கள் நீங்க பிரிச்சிங்க. அந்தந்த மொழிவெளி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவெளி மாநில மகன் ஆளும்போது அவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது, அவனுடைய மொழி பாதுகாக்கப்படுது. இப்ப கர்நாடகால 100 விழுக்காடு தனியார் தொழிற்சாலையில கூட அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் ஏற்ற முடியும். எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் 20 விழுக்காடை தொடர்றதே பெரிய போராட்டமா இருக்கு. அதனால நீங்க சாதின்னு எடுத்துக்காதீங்க. இந்த மண்ணின் மக்கள், இந்த மண் சார்ந்த, இந்த மொழி இனம் சார்ந்த ஒரு மகன் ஆளணுங்கிறதுல, அந்த கோட்பாட்டுல எங்க ஐயாவோட கருத்துல நான் உடன்படுறேன். இல்ல ரீசென்ட்னு சொல்லாதீங்க. நீண்ட காலமா எங்க ஐயா நல்லசாமி வந்து போராடிட்டு இருக்காங்க. அரசியல் சாசனமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. சங்க இலக்கியிலிருந்து இந்த கல் இருக்குது, அது இருக்குது. ஐயா வைரமுத்து கூட அந்த பாடல்ல எழுதியிருக்கா. அப்படி அது எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஒரு மது இருக்குது தங்கச்சி. ரஷ்யானா வோட்கா இருக்குது, மற்ற நாடுகள்னா ரம் இருக்குது, ஜின் இருக்குது, அப்படி இருக்குது. அதனால நம்மளுடைய குடிபானம்னு ஒன்று இருக்குது, மதுபானம். அது பனம்பால், தென்னம்பால், இந்த ஈச்சம்பால், இது மாதிரி மூலிகை, அது எந்த கலப்படம் இல்லாத தூய மதுவை வச்சுட்டு போகலாம். அதை தான் அவங்க சொல்றாங்க. வரும்போது வேளாண்குடி மக்கள் வாழ்வாங்க, அந்த பனை தென்னை பாதுகாக்கப்படும். இல்லைன்னா 150 ஆண்டு கால பனை காலவாய்க்கு, செங்கல் காலவாய்க்கு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. அதனால அது இந்த சீம சாராய கடைகளை ஒழிச்சிட்டு நம்ம கல்லு கடையை திறந்து விடுவது சரிதான். மீண்டும் இல்ல அதான் அவங்க செய்வாங்க. அரசு கூட்டுற அனைத்து கட்சி கூட்டத்துக்கே என்னை சேர்க்காது. இதுல நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இவங்க வர போறாங்களா? நீங்க போராடுங்கன்னு சொல்லுங்க, நான் போராடுறேன். அது நான் செய்வேன். அதான் சொல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை யார்